பொழுது மங்கி இருள் பரவுவதை உணர்ந்து சாம்பவி பூஜை அறை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள் வேலையாள் வீட்டு விளக்குகள் அனைத்தையும் பளிச்சென்று எரிய விட்டிருந்தார். எல்லோருக்கும் முன் மரகதத்திற்கு மருமகள் சூடாக சாப்பாட்டை எடுத்து வைத்து உபசரிக்க வேண்டும். சற்று தாமதமானாலும் அவள் பச்சிலம் குழந்தை போல சாப்பிட சண்டித்தனம் செய்து எரிச்சலுடன் மனம் நோக பேசிவிடுவாள். மாமியாருக்கு உணவு கொடுத்து கை முகம் கழுவி துடைத்துவிட்டு படுக்கை அறையை சரி செய்து படுக்க வைத்து இரவுக்கான மருந்துகளை தந்துவிட்டு அவள் வெளியே வருவதற்குள் கோவிலிலிருந்து பகவதியும் அவள் மகளும் திரும்பிவிட்டிருந்தனர். பகவதி நேரே வந்து மிகவும் உரிமையுடன் பிரசாத கூடையிலிருந்து விபூதி பொட்டலத்தை பிரித்து விரலால் தொட்டு மரகதத்தின் நெற்றியில் கீறிட்டாள். சீக்கிரம் நீ எழுந்து நடக்கணும். முன்போல நீ இந்த வீட்டின் ராணியாக உலாவணும். மனம் உருகி பிரார்த்திச்சிட்டு வந்திருக்கோம். அப்படியே சீக்கிரம் நடக்கப் போகுது, கவலைப்படாத என்று கூறிவிட்டு மாயாவுடன் பிரசாத கூடையுடன் சமையல் அறைக்குள் சென்றாள். வேண்டுமென்றே சாம்பவி காதுபட அவள் தங்கவேலுக்கு உத்தரவிட்டாள். கோவிலிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம். விபூதி குங்குமம் எடுத்துக்கோங்க. சாம்பவி அம்மாவையும் எடுத்துக்க சொல்லு. கொண்டு வந்து தேங்காய் மூடியை மட்டும் உடனே துருவி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டையும் வறுத்து கொஞ்சம் புளியும் உப்பு சேர்த்து ஒரு துவையல் அரைச்சிரு. ராத்திரி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கொள்ள நல்லா இருக்கும் என்றார். தங்கவேலு கோபத்தில் தாடை இறுக்கி போனார். ராத்திரி என்ன சமைக்கணும்னு சின்னம்மா சொல்லியதை சமைச்சு முடிச்சிட்டேன். நினச்ச போதெல்லாம் நான் அடுப்புக்கிட்ட போய் எதுவும் தயாரிக்கிற பழக்கம் இல்லை பட்டென்று பதிலளித்துவிட்டு அங்கு வந்து நின்ற வேலையாளிடம் பிரசாதத்தை தூக்கி கொடுத்தார். சிவன் கோவில் பிரசாதம் எடுத்துக்கிட்டு கூடைய கழுவி கொண்டு வந்து உள்ளே வை என்றார். முகத்தில் அடித்தது போல அவர் செய்கையால் பகவதி வெகுண்டு போனாள். பழத்தை வேணா எடுத்துக்கட்டும், தேங்காய் மூடிய நீ ஏன் அவனுக்கு தானமாக செய்கிற? இப்போ தேங்காய் என்ன விலை விற்கிறது தெரியுமா? அதட்டினாள். தோல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு தங்கவேல் மறைந்தார். அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பின்பக்க தோட்டத்தில் இருந்து ஏராளமாக தேங்காய் கிடைக்குது. நான் தாராளமாக உபயோகிக்கிறேன். நான் சமையல் செய்கிறேன். எனக்கு விலைவாசி இதெல்லாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. மகராஜன் வீட்டுக்கு தேவையானது சொன்னதுமே வாங்கி போட்டுருவார். நான் வேலை செய்கிறேன். உதட்டை கடித்து கொண்டு அவரை உறுத்து பார்த்து கொண்டாள் பகவதி. வாட்டசாட்டமாக தெரிந்த தங்கவேலுக்கு உடம்பை போலவே நெஞ்சமும் திமிரும் வளர்ந்து இருக்கின்றன. வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளின்னு மரியாதை இல்லாமல் எப்படி வாயாடுறாரு? நெற்றியிலே திருநீர் பட்டையை நடுவே பெருசாக குங்குமம் போட்டு வச்சிருக்கங்களே. கோவில் திருநீற்றையும் குங்குமத்தையும் கொஞ்சம் தொட்டு வச்சுக்கணும்னு கொடுத்தேன். அவர் வாயை மேலும் கிண்டினாள். வீட்டின் தலைவி சுமங்கலி பெண் அருகில் நிற்கும்போது வேலை செய்யும் தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமென்றே சின்ன எஜமானியை அவள் அவமானப்படுத்துகிறாள் என்று புரிந்து கொண்ட தங்கவேலுவின் சீற்றம் கட்டுக்கடங்கவில்லை. போன வாட்டி நான் திருத்தணி போனப்போ முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் பிரசாதம் ஆராதனை செய்து திருநீரும் குங்குமமும் வேண்டிய அளவு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதைத்தான் நான் தினமும் வச்சுக்கிற பழக்கம். அடுப்படியில் கரண்டி பிடிக்கிற கர்வமா? முதல்ல இந்த மனிதன் இந்த வீட்டிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும். மரகதத்துக்கிட்ட சொல்லி முதல்ல அதுக்கு ஒரு வழி செய்யணும். கருவியபடி பகவதி ஆத்திரத்துடன் தன் அறை பக்கம் சென்றாள். சாப்பாட்டு அறை மேஜை மீது தட்டுகளையும் தண்ணீர் டம்ளர்களையும் வைத்துவிட்டு சாம்பவி காத்திருந்தாள். காரை கரேஜில் கொண்டு நிறுத்திவிட்டு கதவை பூட்டிய பின் தன் தாயை பார்க்க சென்ற பார்த்திபன் அப்படியே மாடி பக்கம் விரைந்து விட்டான். பின்னர் கீழே வரவில்லை. அதற்குள் பகவதியும் அவள் மகளும் சாப்பிட உட்கார்ந்து விட்டனர். உணவு பாத்திரங்களை தூக்கி கொண்டு பரிமாற புறப்பட்ட சாம்பவியை தடுத்து தங்கவேலு வாங்கி கொண்டார். ஐயா, இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு கீழே இறங்கி வரப்போகிறதா எனக்கு தோணலை.
இது மாதிரி சமயங்களில் நான் அவருக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கறது வழக்கம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பாலை காய்ச்சி இதமான சூட்டில் கல்கண்டு போட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுங்க. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்றான். நான் இந்த வீட்டுக்கு வரும் முன்னே ஐயாவின் பழக்க வழக்கங்கள் பலதை அறிவேன். சொல்ல வேண்டும் போல நாக்கு துடித்தது. லேசாக முறுவலித்துவிட்டு சமையல் அறைக்குள் விரைந்தாள். அறை கதவை தட்டிவிட்டு அவள் உள்ளே சென்றபொழுது பார்த்திபன் படுக்கை மீது ஒருக்களித்து சுவற்றை பார்த்தபடி படுத்து கிடந்தான். பால் டம்ளரை முக்காலி மீது வைத்துவிட்டு கட்டிலை அணுகி மெல்ல அவன் தோலை தொட்டாள். யார் மேலே கோபம்? இப்படி சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு என்னத்துக்காகும்? மெல்லிய குரலில் கேட்டாள். விருக்கென்று எழுந்து உட்கார்ந்த பார்த்திபன் வறட்சியாக சிரித்தான். ஒரு பாவமும் அறியாத உன்மேல் கோபப்பட நான் மடையன் அல்ல. அம்மா ஏன் இப்படி தாறுமாறான காரியங்கள் செய்ய ஏவுறாங்கன்னு மனம் வேதனைப்படுகிறது. உணவு பிடிக்கல, மாடிக்கு படுக்க வந்துட்டேன். வேலையிலிருந்து வந்ததும் வழக்கமாக கொஞ்சம் காஃபி சாப்பிடுவீங்க, அதுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இருக்கலை. கோவிலுக்கு புறப்படணுன்னு அம்மா ஆணையிட்டப்போ உன்னோட தான் கிளம்ப போகிறோன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நாம் இருவரும் இந்த வீட்டை விட்டு ஜோடியாக வெளியே எங்கேயுமே இது வரைக்கும் போனதில்லை இல்லையா? விரைவில் அதுக்கு காலம் வரும். அத்தை நல்லா குணமாகிட்டு வராங்க. அவங்க நடக்க ஆரம்பித்ததும் நாம் இருவரும் வேதபுரிநாதர் கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை செய்துவிட்டு வருவதாக வேண்டியிருக்கேன். இன்னைக்கு கோவிலில் என்னையும் மாயாவையும் சேர்ந்தாற்போல பார்த்தவங்க ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. அதை தடுக்கவே தான் நான் அவனோட அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவங்க வேணும்னே என்னையும் மாயாவையும் தனியே விட்டு கோவில் விழிப்பிரகாதத்தை சுற்றி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மனைவியை அழைச்சிட்டு வரலையான்னு அர்ச்சகர் கேட்டப்போ எனக்கு எப்படி அவமானமாக இருந்தது. அவங்க யார்? உங்கள் சொந்தக்காரங்களான்னு வேற கேட்டார். ஆமாம், ஒன்று விட்ட தங்கைன்னு சொல்லி சமாளித்தேன். மாயா நடந்துக்கிற முறையும் அவள் அம்மா செய்கிற அட்டகாசமும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என் தாயார் இவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து விவேகம் இல்லாமல் நடந்துக்கிறது எனக்கு பொறுக்கவே முடியலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. இது சமயம் அத்தை கிட்ட கோபப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசினா நமக்குத்தான் கஷ்டம். மறுபடி அவங்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டால் உடம்புக்கு தாங்கலைன்னு டாக்டர் எச்சரிச்சிருக்காரு. அதனால் எனக்கு பயமாக இருக்குது. சாம்பவி, நீ என்னை நம்புறியா? அவன் குரல் கரகரத்தது. ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்களை நம்பாமல் நான் இந்த வீட்டில் உங்கள் மனைவின்னு எப்படி வாழ முடியும் சொல்லுங்கோ? நான் வாழ்க்கை என்னும் பந்தயத்தில் இரு பக்கமும் பலர் நின்று கொண்டு கயிற்று இழுத்து விளையாடுவதைப் போல இருக்குது. அம்மா இந்த பக்கம் இழுக்க, நாம் இருவரும் அந்த பக்கம் இழுக்க, இடையே நம்பிக்கைங்கிற அந்த ஒரு கயிறு தேஞ்சு கொண்டே போய் முடிவில் அருந்து விடும் போல் இருக்குது. குழப்பமாக இருக்குது. அப்படியெல்லாம் கற்பனை செய்யாதீங்க. எனக்கு உங்கள் மேலே பூரண நம்பிக்கை இருக்குது. கவலையை விடுங்க. இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் பட்டினியாக கிடந்தா நான் எப்படி சாப்பிட முடியும் என்று மிகவும் ஆறுதலாக பேசிய வண்ணம் பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு உபசரித்தாள். பாலை வேகமாக பருகிவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்து மேல் துண்டால் வாயை துடைத்து கொண்டான் அவன். நீங்கள் வந்தப்பவே இன்னைக்கு கவனித்தேன். உங்கள் முகம் ரொம்ப சோர்வாக இருந்தது. காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள். உங்ககிட்ட சொல்லத்தான் இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா இந்த குழப்பத்தில் மறந்துட்டேன். மின்விசை பொருட்களை விற்பனை செய்கிற கடை ஒன்றை புதுசாக நான் ஆரம்பிக்க திட்டம் செய்திருக்கேன். டவுனில் நமக்கு சொந்தமாக இருந்த ஒரு கட்டடத்தில் நான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தேவையான சில சாமான்களை வாங்கவும் வியாபார தொடர்பு செய்து கொள்ளவும் நான் பம்பாய்க்கு போக வேண்டியிருக்கு. நாளை புறப்படுவதாக ஏற்பாடு. வர 2 வாரம் ஆகும். நீங்கள் நேரில் அந்த வியாபார சங்கதிகளை கவனிக்கணுமா? கட்டாயம் போய்த்தான் ஆகணுமா என்றாள். நோயாளி அம்மாவையும் உன்னையும் தனியே விட்டு அந்த வேண்டாத விருந்தாளியையும் வீட்டிலே தொடர்ந்து தங்க வைத்துவிட்டு போக மனம் ரொம்ப சஞ்சலப்படுகிறது. நீங்கள்
எங்கே போனாலும் நாள் முழுவதும் உங்களை பற்றின நினைப்பு எனக்கு துணையாக இருப்பதால் நான் இங்கே தனியாக இருக்கலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் இல்லாத பொழுது நான் அத்தையை இரட்டிப்பு பொறுப்போடு கவனிச்சுப்பேன். அதனால் அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த விருந்தாளிகள் என்ன பேயா பிசாசா? என்னை முழுங்கியா விடுவாங்க? அதனால் அவங்கள பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு பயணம் எப்போன்னு காலையிலே சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான உடைகளை எடுத்து பெட்டியில் அடுக்கி தயாராக வச்சு உதவ முடியும். எல்லாத்தையும் உதறிவிட்டு இப்போ கொஞ்சம் தூங்க முயற்சிப்பீங்க. வேடிக்கையாக கேட்டபடி அவன் கிராப்பு தலையை விரலால் கோதினாள். திடீரென்று தான் 5 வயது குழந்தையாகி விட்டது போலவும் அருகில் நின்ற சாம்பவி அம்மா மரகதமாகி விட்டது போலவும் பிரமிப்பில் அயர்ந்து போனான். மனதிற்கு அவளது வருத்தங்களும் அந்த சிறு கவனிப்பு மிக இதமாக இருந்தது. சாம்பவி, நான் தூங்குற வரைக்கும் செத்த இந்த அறையிலே படுக்கை பக்கத்திலே உட்கார்ந்திருக்க மாட்டாயா? மிகவும் குழைவாக கேட்டான். பளிச்சென்று எரிந்த விளக்கை அணைத்து விடி விளக்கை பொருத்திவிட்டு மின் விசிறியை நிதானமாக சுழலவிட்டு போர்வையை தன் கழுத்து வரை இழுத்து போர்த்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். சிறிது நேரத்தில் அவன் ஒரு பச்சிலம் குழந்தை போல அமைதியாக உறங்கி போனான். மாடியிலிருந்து திரும்பி உள்ளே அவள் கீழே வரும்பொழுது படி அருகே முகத்தில் கடுமை வழிய பகவதி நின்று கொண்டிருந்தாள். பேயா பூதமா என்று கணவனுக்கு ஆறுதலாகத்தான் சொன்னாலே தோழிய பகவதியை பார்த்தபொழுது இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு காட்டேரியை சந்தித்து விட்டது போல மனதில் ஒரு அச்சம் ஏற்பட்டது. உண்மைதான். பிரிவு என்பது இத்தனை ஒரு ஆழமான துயரமாக நெஞ்சை கப்பிக்கொள்ளும் என்று அவள் நினைக்கவே இல்லை. திருச்சி வரை டாக்ஸியிலும் பின்னர் சென்னைக்கு ரயிலிலும் பயணப்பட அங்கிருந்து விமானம் மூலம் பம்பாய்க்கு பயணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டதாக கணவன் கூறியதும் அதற்கு தக்கபடி பெட்டியில் தேவைக்கு வேண்டிய உடைகளை மட்டுமே வைத்து அவன் தானே தூக்கிக்கொள்ள எளிதாக இருக்கும்படி தயாரித்து கொடுத்திருந்தாள். தன் தாயிடம் சொல்லிக்கொண்டு வராந்தாவிலே வழி அனுப்ப நின்று கொண்டிருந்த சாம்பவியிடம் அவன் ஒரு கடித உரையை கொடுத்தான். வரும் வரை வீட்டு செலவிற்கு தேவைப்பட்ட பணம் இதில் இருக்கு. கவலைப்படாத, போனதும் வேலை சுழுவாக முடிஞ்சிட்டா அடுத்த வாரமே ஊருக்கு திரும்பிடுவேன். எனக்கு மட்டும் உங்களை எல்லாம் விட்டு போக விருப்பமா என்ன? கண் கலங்கி போய் நின்ற அவளது கன்னத்தை அன்போடு வருடினான். அருகில் காலடி ஓசை கேட்டு சட்டென்று நகர்ந்து கொண்டு திரும்பி பார்த்தான். அந்த வழி அனுப்பும் காட்சியை நேரடியாக நின்று ரசிக்க பகவதி நடையை தாண்டி வெளியே வந்து கொண்டிருந்தாள். கணவன் மனைவி பேசிக்கொள்வதை கூட தடுக்க கடுவன் பூனை போல இத்தனை குறுக்கீடு. சாம்பவிக்கு கோபம் பொங்கியது. தோட்டத்தை தாண்டி கேட்டை திறந்து கொண்டு பொழுது அமிழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் தெருக்கோடியில் வேகமாக மறைந்து விட்ட டாக்ஸியை பார்த்தபடி பிரம்மையுடன் சிறிது நேரம் நின்றாள். கேட்டை சாத்திவிட்டு உள்ளே வந்தவள் மனம் கனத்தது. பளிச்சென்று வீடு முழுவதும் விளக்குகள் எரிந்த போதிலும் அவளை சுற்றி இருள் பரவி கொண்டு விட்டது போன்ற ஒரு திகைப்பு நெஞ்சை வருத்தியது. மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்துக்கொண்டு இரவு உணவை வேண்டா வெறுப்புடன் முடித்துக்கொண்டு மாடி அறைக்கு விரைந்தாள். கதவை திறந்து விளக்குகளை போட்டுவிட்டு அயர்ந்து போய் நின்றாள். கணவன் மனைவி என்று வாழாது ஒதுங்கி இருந்த அவர்களுக்கிடையே சமீப காலத்தில் நேசமானதொரு நெருக்கம் ஆரம்பித்து விட்டிருந்தது. இப்படி உட்கார், உன்னோடு பேசணும் என்று அவளது கரத்தை பற்றி அவளை நாற்காலியில் பார்த்திபன் அமரச் செய்வதை அவள் தடுக்கவில்லை. அதேபோல அவளும் அவனது நெற்றியின் மீது புரண்ட முடியை ஒதுக்கிவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை துண்டால் துடைத்துவிட்டு போர்வையை போர்த்திவிட்டு உபசரணை செய்வதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருந்தான். அவன் இல்லாத அந்த அறையின் வெறுமை நெஞ்சை துயரத்தில் இறுக்குவதைப் போல உணர்ந்தாள். அலமாரி தட்டுகளில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவனது உடைகள் மெல்ல கரத்தால் தொட்டு பார்த்தாள். இந்த வெளிர்நீல சட்டையை இந்த வாரம் 2 வாட்டி நான் எடுத்து வச்சிட்டேன். என்ன சங்கதி, பொட்டி போட ஆள் வரலையா என்று அவன் ஒரு நாள் விசாரித்த பொழுது,
இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் என்று வெட்கத்துடன் அவள் சொன்னதை கேட்டு, அப்படியானால் தினமும் நான் இதையே போட்டுக்கிட்டுமா என்று சிரித்ததை நினைத்தபொழுது கண்கள் ஈரமாயின. நெஞ்சில் சிலென்று ஒரு உணர்வு அவளது உடல் முழுவதும் பரவி தேகம் நடுங்கியது. 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டாள். இமைகள் மீது கனத்த கண்ணீரை திவளைகளை விரல்களால் தட்டி விட்டு கொண்டாள். அன்று அவளது பிறந்த நாள் தினம். பிறந்த வீட்டில் வாழ்ந்த நாட்களில் அவள் தாய் தன் குழந்தைகளின் பிறந்த தினத்தை அப்படி ஒன்றும் சிறப்பாக கொண்டாடியிருப்பதில்லை. அவளது பிறந்த நாள் அன்று அம்மா அவளை அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு போய் வர அனுப்பியிருந்தாள். உண்டியில் 1 ரூபாய் நாணயத்தை போட்டுவிட்டு கற்பூர ஜோதியை வணங்கி அர்ச்சகர் நீட்டும் தட்டில் இருப்பதை 25 பைசா நாணயத்தை போட்டுவிட்டு விபூதி குங்குமம் பிரசாதத்துடன் அவள் வீட்டுக்கு வருவாள். அன்று பகல் சாப்பாட்டின் பொழுது அம்மா கொஞ்சம் பாயாசம் காய்த்து வைத்திருப்பாள். அவ்வளவுதான். புது ஆடை வாங்கி தருதல், அக்கம் பக்கத்தாரை கூட்டி விமர்சையாக கொண்டாடி மிட்டாய் வழங்குதல் அவர்களது பொருளாதாரத்திற்கு இடம் கொடுப்பதில்லை. புக்ககத்தின் சங்கடமான நிலையிலும் அவள் தன் பிறந்த நாளை பற்றியே மறந்துவிட்டிருந்தாள். தண்ணீர் செம்பை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே போக தயங்கியவள் அருகில் பார்த்திபன் வந்தான். காலையிலேயே சொல்லியிருக்கணும், வெளியே போகும் அவசரத்தில் பேசக்கூட பொழுதிருக்கவில்லை. ஆனால் நான் மறக்கல, உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று மோகனமாக புன்னகைத்தான். இன்னைக்கு என் பிறந்த நாளா? அட, நான் மறந்து விட்டேனே, அவள் வியப்புடன் கேட்டாள். நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. உன் கடிதத்தில் நீ பிறந்த மாதம், தேதி, வருஷத்தை குறிப்பிட்டிருந்ததை அப்படியே நினைவில் பதித்து வைத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு சிறு பரிசு கொடுக்கப் போகிறேன் என்றபடி தன் சட்டை பையிலிருந்த ஒரு சிறு அட்டை பெட்டியை எடுத்து திறந்தான். அதிலிருந்ததொரு மோதிரத்தை எடுத்து அவளது இடது கை மோதிர விரலில் தானே அணிவித்தான். அவளுக்கு பிடித்த நெலி மோதிரம். அதில் பத்திரமாக சிவப்பு கற்கள் நெருப்பை போல பளிச்சென்று வீசுவதை மோதிரம் தன் விரலுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருப்பதையும் வியப்புடன் பார்த்து அவள் மகிழ்ந்து போனாள். மிக்க நன்றி, ரொம்ப அழகா இருக்கு. இப்பொழுது எதுக்கு இதை வாங்கினீங்க? பவுன் விற்கிற விலையில ரொம்ப விலையாக இருக்குமே. திருச்சி வரை போய் உனக்கு வைர மோதிரம் வாங்கிட்டு வர ஆசைப்பட்டேன், நேரம் இருக்கல. டவுன் கடை ஒன்றில் இதை பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன் என்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இதை இப்போ நான் கழட்டி வச்சிட போகிறேன். வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் பார்த்தா அத்தைக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்க மனதை குழப்பிடுவாங்க. அதனால் உன்னிஷ்டம் கூறிவிட்டு அவளது தாழம்பூ வண்ண கரத்தை பற்றி அந்த பிஞ்சு விரல்களில் நெருப்பாக ஒளியிட்ட மோதிரத்தை சிறிது நேரம் அழகு பார்த்தான். பின்னர் கீழே வரும் முன் அந்த மோதிரத்தை கழற்றி அவளது இரும்பு பீரோவில் வைத்துவிட்டு பூட்டிய சாவியை அவனிடமே கொடுத்தாள். இதை பகிரங்கமாக போட்டுக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ அத்தைக்கிட்ட நானே இதை காட்டி என் பிறந்த நாளைக்கு நீங்கள் வாங்கி தந்த பரிசுன்னு பெருமையாக சொல்லுவேன். இது அதுவரை இங்கேயே பத்திரமாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கீழே வந்தாள். இனம் காணா உணர்வில் கண்கள் பணிந்தன. பார்த்திபன் படுக்கையின் மீது கிடந்த விரிப்பை தட்டி கொட்டி சீராக்கி தலையணையை ஒழுங்காக வைத்துவிட்டு கீழே இறங்கி வர மனமின்றி நின்று கொண்டிருந்தாள். ஓசைப்படாது மாடிப்படிகளில் ஏறி அறைக்குள் புகுந்து இடுப்பில் கைகளை வைத்தபடி நின்றிருந்த பகவதி அம்மாளை கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். உன் மாமியார் அங்கே உன்னை தொண்டை காய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கென்ன வேடிக்கை பார்க்குற? போ கீழே, காரமான குரலில் அதட்டலாக சொன்னாள். சாம்பவிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. யாரது இவள்? அத்தையை விட ஒருபடி மேலாக தன்னைத்தானே மதித்து கொண்டு அவளை வந்து ஆணையிடுகிறாளே. அறையை பூட்டி உடனே உன்னை கீழே வர சொன்னாங்க உன் மாமியார், அமுத்தலாக கூறிவிட்டு பகவதி விரைந்தாள். மரகதம்மாளின் அறைக்குள் நுழைந்ததுமே சாம்பவிக்கு ஒரு மூச்சு வசவு காத்து கொண்டிருந்தது. அவன் ஊரில் இருக்கும்பொழுதுதான் மாடிக்கு போனேன், இறங்கி வர ஜாம பொழுது ஆகும். அவன்கிட்ட பேசி சிரித்து அவனை மயக்கி உன் கையில் போட்டுக்கிட்டு இருப்பது எனக்கு தெரியாதா என்ன?
ஊருக்கு அவன் கிளம்பி போன பிறகு அந்த வெத்து அறையில் உனக்கு என்ன வேலை? அவன் பீரோவை திறந்து பணம் ஏதாச்சும் இருக்கான்னு உருட்டிக்கிட்டு இருந்தியா? அனல் தெரித்த விழிகளால் அவளை ஊடுருவி பார்த்து ஏசினாள் மரகதம். அவர் பீரோ சாவியை தன் கையோடு எடுத்து கொண்டு போய்விட்டார் அத்தை. அறையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு வரப்போயிருந்தேன் முணங்கினாள் சாம்பவி. அத்தை, ஒரு காலத்தில் நீங்கள் என்னை போல இளம் பெண்ணாக புக்ககத்திற்கு வந்த புதிதில் உங்கள் கணவரை பிரிய நேர்ந்த சமயமெல்லாம் அவர் உபயோகித்த பொருட்களை தொட்டு பார்த்தாவது அவரது அருமையை கற்பனை செய்து கொண்டு பிரிவின் தாபத்தை தவிர்க்க முயன்றதில்லையா? அத்தை, அந்த வயதில் நீங்கள் கட்டாயம் உணர்ச்சி வசப்பட்டு போகும் என்னை போன்ற ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருப்பீங்க. இப்பொழுதுதான் என்ன காரணமோ மனம் கல்போல் மாறியது என்று சொல்ல, போ, இங்கே நிற்காத, வீட்டு காரியங்களை கவனிச்சிட்டு வந்து என் காலை பிடிச்சு விடு, வலி பிராணம் போகுது, எரிந்து விழுந்தாள். நேரம் நத்தையாக, பொழுது கனமாக, பார்த்திபனின் பிரிவு நோயாக மனதை வாட்ட அவள் எப்படியோ 2 நாட்களை கடத்திவிட்டாள். 3வது நாள் மாலை கட்டுக்குடுமியும் காதில் வெள்ளைக்கல் கடுக்கன்களும் வேட்டி சட்டை அலங்காரத்தில் கையில் ஒரு துணிப்பையுடன் வந்து கதவை தட்டின ஆசாமியை வியப்புடன் பார்த்தாள். நீங்கள் யார், என்ன வேண்டும் என்று அவள் கேட்கும் முன் பகவதி முந்திக் கொண்டாள். செந்தூர்பட்டி ஜோசியர் ஞான தேசிகர் தானே? உங்களைத்தான் அம்மா காலையிலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கோ என்று வரவேற்று அவரை மரகதத்தின் அறைக்கு நேரே அழைத்து சென்றாள். இதென்ன விபரீதம்? இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? வைத்தியரின் ஆலோசனை பெற்று உடம்பு குணமடைய வேண்டிய வேளையில் ஜோதிடர் என்ன கேட்கப் போகிறாங்க? இந்த மந்திர மாயம் முதலியவைகள் பார்த்திபனுக்கு கொஞ்சமும் பிடிக்காதே. பரபரப்புடன் அவர் பின்னால் மாமியார் அறைக்குள் அவள் நடந்தாள். மரகதம்மாள் கண்களால் ஜாடை செய்து மருமகளை தன் அருகில் அழைத்தாள். பார்த்திபன் வீட்டு செலவுக்கு உன்னிடம் பணம் தந்துவிட்டு போனதாக சொன்னான். அதிலிருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து ஒரு தட்டில் பழம், பாக்கு, வெற்றிலையோடு தயாராக ஒரு பக்கம் வச்சிரு. நான் கூப்பிடும் பொழுது உள்ளே வந்தால் போதும். அத்தோட என் அறையில் இருக்கும் அலமாரி தட்டில் தேவார புத்தகத்திற்கு நடுவில் வச்சிருக்கும் என் ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோசியர்கிட்ட எடுத்துக்கிட்டு வா. நீ போய் உன் வேலையை கவனி என்றாள். அறையின் கதவை மூடிக்கொண்டு அவர்கள் மூவரும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். பொன்னி வந்து கூப்பிட்டதும் தட்டுடன் கிளம்பிய சாம்பவி அறைக்குள் நுழையும் முன் ஜோசியரின் கரகரத்த குரலில் அவள் காதுகளில் தெளிவாக கேட்டது. மருமகள் வந்த வேலை சரியில்லை, அதனால். அதற்கு பின் அவர் சொன்னது அவளுக்கு நன்றாக கேட்கவில்லை. அடிவயிற்றில் பகீர் என்று உணர்வு கப்பிக்கொள்ள, நெஞ்சு படீர் படீர் என்று அடித்துக்கொள்ள அவள் மெல்ல அறைக்குள் புகுந்தாள். இவங்க தான் உங்கள் மருமகளா? ஜோசியரின் கேள்வி அவளை பதறச் செய்தது. இவ்வளோ சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிற இந்த கதையோட அடுத்த பகுதி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு போஸ்ட் ஆகும். நான் பேசிய தமிழில் எதுவும் பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் வராமல் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குற வீடியோ பக்கத்தில் ஹைப்புன்னு இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.